Hello friends, welcome to our YouTube channel. Hope you enjoy this video. இது நாங்கள் இன்றைக்கி சியாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பாப்புலர் ஹைக்கிங் ட்ரையலுக்கு தான் நாங்கள் போகிறோம். இந்த ட்ரையல் பேர் ராட்டில் ஸ்னேக் லெட்ஜ் ட்ரையல். இந்த ட்ரையல் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ராட்டில் ஸ்னேக் லேக் பக்கத்துலேயே ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனை கிளைம் பண்ணி மேலே போய் உங்களுக்கு அந்த டாப் மோஸ்ட் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லேக் ஃபுல் வியூவில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங் ஏரியாவும் நல்லா சூப்பராக தெரியும். அதனால் இந்த ட்ரையலுக்கு எல்லோரும் வருவாங்க நிறைய பேர். இந்த ட்ரையலோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்திங்கன்னா மாடரேட். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாட்டாக இருக்கும், பட் சில இடத்துல ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வாக் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக போகணும். இந்த ட்ரையலோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் பாட்டம் டு த டாப் அப்ராக்சிமேட்லி 3 miles. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டு திருப்பி வரதுக்கு டோட்டலாக யூ டு வாக் ஃபார் 6 miles. இந்த சியாட்டிலில் இருக்க ட்ரையல்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாத்வேலாம் நல்லா கிளியராக வச்சுருப்பாங்க, உங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரீஸ்லாம் கட் பண்ணி வாக் பண்ணுறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீ கவர்ஸ் இருக்கும். இங்கே பைன் ட்ரீஸ்லாம் நிறையா வளர்கிறனால எந்த லேண்ட்ஸ்கேப் போனாலும் உங்களுக்கு ட்ரீ கவர் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தான் சம்மர் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த இன்டென்சிட்டியே உங்களுக்கு தெரியாது. அந்த ஹாட்டாகவே இருக்காது, நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ எவ்வளோ பேர் எங்களை க்ராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்ட்டு. எல்லோரும் சம்மரில் நிறைய பேர் இங்கே இந்த ட்ரையல்ஸ் நடக்க வருவாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் ரொம்ப இந்த அவுட்டோர் ஃபனில் இது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. இது இங்கே பாருங்களேன், ட்ரீலாம் கட் பண்ணி வச்சு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி ட்ரெயிலில் போகும்போது ரேராக டியர் பார்த்துருக்கோம். இந்த ஊரில் அதுக்கு டியருக்கு வேறு ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேர் பார்த்துருக்கோம். அது ரொம்ப ரேர் அது பார்க்குறது. ஏன்னா பேர் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வராது. வந்தாலும் அது ஆக்சுவலாக மனுஷங்களை பார்த்தோன்னா ஓடி போயிடும் அது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். நாங்களும் முடிஞ்சளவு எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுது எவ்வளோ நல்லா காற்றடிக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த வாக் பண்ணுற அந்த டயர்னஸே இருக்காது. என்ன தான் நம்ம ஹாட்டாக இருந்தாலும் இல்லை நம்ம டயர்டாக இருந்தாலும் போய் நின்று அந்த ட்ரீ கவரில் இருந்துட்டு காற்று அடிக்கும் போதே உங்களுக்கு நல்லா கூலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டெப்ஸ் கூட போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்லிப்பரியாக இருக்காது. அதனால ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்ஸ்லாம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் டாப் வியூக்கு வந்துட்டோம். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரொம்ப பக்கம்தான் இங்கேருந்து. நாங்கள் அடுத்த டாப் வியூவில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம். பட் இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது நிறைய சுற்றி மவுண்டெயின்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு கீழே லைட்டாக தெரியுது அந்த ட்ரீலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இருங்க இருந்தாலும் நாங்கள் மேலே போய் காமிக்கிறோம், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. I think we are almost at the top. பாருங்களேன் எவ்வளோ மவுண்டெயின்ஸ் இருக்குது சுற்றி. நிறைய பேர் இங்கே டாக்லாம் கூட கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியாக நடக்கிறதுக்கு இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதாவது வேணும் அப்படின்னா டாக்ஸோடு வந்துடுவாங்க.
அவ்வளோதான், கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இருங்க நாங்கள் சரௌண்டிங்லாம் சுற்றி காமிக்கிறோம். பார்த்தீங்களா, லேக் அங்கே ஒரு தூரத்தில் இன்னொரு லேக் இருக்குது. பட் இங்கே பக்கத்துலேயே ராட்டில் ஸ்னேக் லேக் இருக்குது, அதை நம்ம காமிக்கிறோம். இங்கே வாஷிங்டன் ஸ்டேட்டே பார்த்திங்கன்னா வந்து எவர் கிரீன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது என்ன தான் சம்மர், வின்டர் இல்லை ஃபால் எந்த சீசன் இருந்தாலும் இந்த ட்ரீஸ்லாம் வந்து க்ரீனாகவே இருக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் வாஷிங்டன். உங்களுக்கு தெரியுதா, இந்த லேக் லைட்டாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் நான். அதுதான் ராட்டில் ஸ்னேக் லேக். இருங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன். இது எல்லாமே ரொம்ப ராக்கியாக இருக்குங்களா, இங்கேருந்து பார்க்க அந்தளவுக்கு தெரியல. பட் ராக்கியாகவும் இருக்குது, ஸ்டீப்பாகவும் இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக தான் நடந்து போகணும். கையில் ஃபோன் வச்சுட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ தெரியுதுங்களா எவ்வளோ, அப்படியே ஒரு ட்ரீஸ் ஃபுல்லாக தெரியுதுங்களா. இதுதான் அந்த சரௌண்டிங். இப்போ நான் நடந்து வந்தது பார்த்திங்கன்னா வந்து 2000 ஃபீட் நாங்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அங்கே பாருங்கள் வியூ. ஹோப் யூ லைக் இட். கீழே பார்த்தீங்களா ராட்டில் ஸ்னேக் லேக். சுற்றி பாருங்களேன், ஃபுல்லும் அந்த பைன் ட்ரீஸ் தான். அது எல்லா மவுண்டெயின்லேயும் வேறு எந்த ட்ரீயும் கிடையாது. பட் ஃபுல்லும் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் நாங்கள் பார்க்கிங் லாட். அங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த 2000 ஃபீட் 2500 ஃபீட் நாங்கள் கிளைம் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் அது கீழே இருக்கிறது தான் அந்த ராட்டில் ஸ்னேக் லேக். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு லேக் பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து அப்படியே பிக்னிக் மாதிரி சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். நாங்கள் இங்கே நிறைய பேர் இங்கே அவங்களும் வந்து பிக்னிக் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு சும்மா வீடியோ காமிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இங்கே ஒரு டாக் பார்த்தோம். அந்த டாக் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்துச்சு. சரி அதான் காமிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த லேக் தான் நம்ம வந்து மேலே அந்த டாப் மோஸ்ட் வியூவில் வந்து பார்த்தது. இப்போ நம்ம கீழே லேக் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம இங்கே சம்மர்னால பார்த்திங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாருமே வந்து இந்த லேக் பக்கத்தில் வந்துடுவாங்க. லேக்கில் வந்து ஸ்விம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கயாக் பண்ணுறது, அப்புறம் போட்டில் போகிறது. இது சின்ன லேக்குங்கிறதுனால போட்டில் அந்தளவுக்கு யாரும் நிறைய பேர் இல்லை. பட் இல்லைன்னா நிறைய பேர் போட்லலாம் போவாங்க. அப்புறம் டாக்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல இருக்கும், தண்ணிக்குள்ளே ஜாலியாக இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா, டாக் கூட வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ சேஃபாக இருக்காங்க பாருங்கள். Hope you like the video. Please subscribe. Bye.